ஹாய் பேஸ். இப்போ நம்ம எங்கே வந்துக்கோம் பார்த்தீங்கன்னா வயலுக்கு வந்துக்கோம். எதுக்கு டைமாக வந்துக்கோம்? சோறு பொங்க வந்துக்கோம். இப்போ சோறு பொங்க எல்லா பொருளும் ஒரு எடுத்து வச்சு என்ன சமையல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சாம்பார், சோறு பொங்கி சாம்பார் வைக்க போகிறோம். சாம்பார் வைக்க பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எங்கள் அம்மானா எப்பவுமே இருக்கிற சமைப்பாங்க. நானும் எங்கள் அண்ணியும் சமைக்க போகிறோம். சமைக்க இதுலேருந்து எல்லா பழம் கொண்டு வந்தாச்சு. முன்னே அடுப்பு பற்ற வைக்கலாமா? பாப்பா இப்போ நம்ம சோறு நல்லா வெந்த பிறகு தனி பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்த பிறகு கறி வச்சு நம்ம சாம்பார் வச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம இங்கே வச்சிருக்கோம். நல்லா கொதிக்குது பாருங்க. நல்லா கொதிக்குது பாருங்க. சோறு பொங்குறோம். சோறு பொங்க அரிசி கொஞ்சிட்டு இருக்கு. நல்ல சாம்பார் பொங்கணும் நினச்சிட்டு இருந்தோம். அதனால அதுக்கு தயார் கக்கல. அதனால வச்சுக்க காய்கறி ஒரே சோறும் பொங்க போகிறோம். கூட்டாஞ்சோறு பொங்க போகிறோம். சமையல் டேஸ்ட் பண்ணி இப்போ வைக்கலாமா? எப்படி இருக்குது? இப்போ நம்ம சோறு நல்லா கொதிச்சுட்டு அதனால எடுத்து வைக்கலாம். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கூட்டு எடுத்து உள்ள போட்டுடலாம். பருப்பு போடும். பருப்பு அரிசியும் வெந்த பிறகு நம்ம கேரட் போட்டுடலாம். இப்போ ரெண்டுமே வெந்துட்டு இருக்கு. நல்லா வெந்த பிறகு கேரட்டை தூக்கி போட்டுடலாம். கொஞ்சம் வெந்துட்டு இருக்கு. கேரட்டை கொஞ்சமா உள்ள போடுவோம். இப்போ கேரட் நல்லா வெந்த பிறகு நம்ம 1-2 மிளகாய் எடுத்து போட்டுடலாம். சரி, வெந்துட்டு கொஞ்சம் பிச்சு போடு. இல்லைன்னா ரொம்ப வரைக்கும் யாருக்கு பிக்க முடியல. கொடு. ஓகே, இப்போ நம்ம மிளகாயும் போட்டாச்சு. நல்லாவே இப்போ வேக போகுது. அதனால நம்ம கை வச்சு கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி வைப்பேன். அவட்டையும் குடுமா சித்தையும் அது ஒரு அல்வா வாணி வாங்க கை பிடிச்சிக்கிட்டேன்னா அவ கிண்டுவா. கை பொத்துனா கிண்டுவா அண்ணா போச்சியா. கொத்தமல்லி கொஞ்சம் வண்டி போட்டுக்கலாம். பிச்சு போடணும். ரொம்ப குட்டியாக போட்டாங்க. ஓகே, இப்போ நல்லா வதத்துக்கலாம். எல்லாம் மியூசிக்கை போட்டு விடுங்க. ஓகே, இப்போ நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சம் கலர் தான் வரல. ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஆனால் நல்லா இருக்கும்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுது. எந்த இருக்கு ஃபுல்லாக மல்லியில் போட்டுக்கலாம். நானும் அண்ணியும் இப்போ தான் சமையல் பண்ணலாம். சமையல் பண்ண சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நானும் அண்ணியும் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் வேற எவ்வளோ இருக்கும் எது பார்க்கணும். சரி, சாப்பாடு வைங்க, சாப்பிடலாம். ஆட்டும் சாப்பாடு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு
நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து முதல்ல கடவுளுக்கு வைப்போம். நம்ம சாப்பாடு வந்து தனியாக ஒரு இலையில வச்சுக்கலாம். இந்த சோறு வந்து கடவுளுக்கு. அதுக்கடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நாம இப்போ வந்து சோறெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஆறிட்டு அப்பனும் வைக்க சொன்னாரே. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தி. கொஞ்சம் டேஸ்ட் குறையுது, ஆனாலும் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம், அது கொஞ்சம் பரவாயில்ல. சரி, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பஸ், நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ கமெண்ட்டில் பட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.